அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் இன்வைட் அக்செப்ட் பண்ணி இங்கே வந்திருக்கிற எல்லா ப்ரெசன்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நிறங்கள் மூன்று வந்து இட் இஸ் ஸ்பெஷல் டு மீ ஃபார் லாட் ஆஃப் ரீசன்ஸ். என்னென்னா ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு தியேட்டர்கள் ரிலீஸ் அண்ட் ஐ வாஸ் வெரி ஃபார்ச்சுனேட் டு ஹேவ் சச் அ சப்போர்ட்டிவ் டீம் ஆன் திஸ் ப்ராஜெக்ட். ரைட் ஃப்ரம் என்னோட விஷனை நம்பி இந்த படத்தில் இன்வெஸ்ட் பண்ண என்னோட ப்ரொடியூசர் கருணாமூர்த்தி சாருக்கும், இந்த படத்தில் நடித்த எல்லா கேஸ்ட் மெம்பர்ஸ் ரைட் ஃப்ரம் மதர்வா பிரதர், ஷரத் சார், ரமான் சார் அண்ட் துஷ்யந்த், அபிராமி அண்ட் இந்த படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்கும் நான் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா என்னதான் டைரக்டர் கிட்ட ஒரு விஷன் இருந்தாலுமே அதை வந்து ஸ்க்ரீனில் எக்ஸிக்யூட் பண்ணுறது இட் இஸ் ஒர்க் ஆஃப் த டீம். ஸோ பிக் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் தம். நிறங்கள் மூன்று பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தோட கதைக்களமாகட்டும், இது பேசக்கூடிய விஷயங்கள், இதில் வரக்கூடிய கேரக்டர்ஸ் அண்ட் இதோட நரேட்டிவ் எல்லாமே ஆடியன்ஸ்க்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் இந்த படத்தோட விஷுவல்ஸில் வந்து நாங்கள் எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோமோ அதே லெவல் ஆஃப் எஃபர்ட் வந்து இந்த படத்தோட ஆடியோலையும் நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ டெஃபினெட்லி திஸ் வில் பி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அ தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் தி ஆடியன்ஸ். படம் நவம்பர் 22 வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உங்கள் எல்லாத்தோட சப்போர்ட் எங்கள் ஒட்டுமொத்த டீமுக்கும் தேவை. அண்ட் அந்த நம்பருக்கான ரீசன் வந்து ஐ திங்க் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கும் மீடியாக்களுக்கும் சார், அதர்வா சார், ரகுமான் சார், சரத் சார், கார்த்திக் நரேன் சார், டிஓபி, ஆர்ட் டைரக்டர் எல்லாருக்கும், இது இப்போ வர இளைஞர்களுக்கு அந்த சினிமாவில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஒரு மூவி கதை சொல்லி எப்படி ஓகே பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, எவ்வளோ ப்ராப்ளங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அது கொஞ்சம் சினிமா நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. பெரிய ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மூவி பார்க்குற இளைஞர்களுக்கெல்லாம். தேங்க்யூங்க, தேங்க்யூ வெரி மச். அது அந்த ஸ்க்ரீனில் காமிச்சது வந்து ப்ரொடியூசர் வந்து டைரக்டர் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாரு. ஸோ அவங்க வந்து ரியல் லைஃப்லேயும் ஒரு அதே மாதிரி தான் உடனே எனக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. இல்லை, அதுக்கப்புறம் நீங்கள் விளக்கம் கொடுத்துட்டீங்க, தேங்க்யூ. நிறங்கள் மூன்று ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு படம். ஐங்கரன் ஃபிலிம்ஸ் உங்களுக்கு தெரியும், தளபதியிலிருந்து தலை வரைக்கும் மிக பிரம்மாண்டமான படைப்புகளை படைத்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தை நடத்துகிற கருணாமூர்த்தி எனக்கு வந்து அண்ணா. இப்போ அண்ணா கிட்ட போய் இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு படம் இருக்குது, இதை கார்த்திக் நரேன் டைரக்ட் பண்ணுறாரு, இவங்கெல்லாம் வந்து இந்த படத்தில் இந்த கேரக்டர்ஸாக வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னோடனே, இது நியூ ஏஜுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஓல்ட் ஸ்கூல் நியூ ஏஜ் ரெண்டுமே கலந்த ஒரு படம், இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் அமைகிறது வந்து அபூர்வம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்படின்ட்டு உடனே படத்தை ஓகே பண்ணி இமீடியட்டாக காஸ்ட்டை அப்ரோச் பண்ணி இமீடியட்டாக ஆன் ஃப்ளோர்ஸ் போன படம் தான் இந்த நிறங்கள் மூன்று. ஸோ இந்த படத்தை தயாரித்து கொடுத்ததுக்கு கருணா அண்ணாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி எங்கள் எல்லார் சார்பாகவும் நான் வந்து சொல்லிக்கிறேன். முதல்ல கேப்டன் ஆஃப் தி ஷிப் கார்த்திக் நரேனை பற்றி பேசிடுவோம். கார்த்திக் நரேன் வந்து நான் வந்து உள்ளே சொல்லிக்கிட்டு இருந்தேன். எப்படின்னா, எல்லாரும் உள்ள ஒரு கொஸ்டின் செஷனில் கேட்டாங்க, என்ன ஏன் இந்த ஹைப்பர் லிங்க்கை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறீங்க, துருவங்கள் 16 அதே மாதிரி தானே அப்படின்ட்டு. அதான் நான் சொன்னேன், தோனி வந்து எல்லா கிரவுண்ட்லேயும் நல்லா கிரிக்கெட் ஆடுவார், எல்லா மேட்ச்லேயும் நல்லா ஸ்கோர் பண்ணுவார். பட் அவருக்குன்னு ஒரு ஃபேவரட் கிரவுண்ட் இருக்கும் இல்லையா, அந்த கிரவுண்டு வந்து இந்த படம் கார்த்திக் நரேனை பொறுத்த வரைக்கும் ஹி இஸ் பேக் டு டூயிங் வாட் ஹி இஸ் பெஸ்ட் டூயிங் இட். மற்றது எல்லாத்தையுமே நல்லா பண்ணுவார், இது அதை விட சூப்பராக பண்ணுவார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இந்த கதையை வச்சு எங்ககிட்ட வந்து கார்த்திக் நரேன் சொல்லும் போது எங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. கதையும் சூப்பராக இருக்குது, அது கார்த்திக்கு இருக்கிறதுலே மோஸ்ட் ஃபெமிலியரான, அதாவது இதில் கார்த்திக் அடித்தா வெறும் 6, 4 செஞ்சுரி தான் ஓகே அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருந்துச்சு. வி ஃபெல்ட் வெரி ஹாப்பி. கதையில் நாங்கள் எந்த மாற்றங்களும் சொல்லலை, அப்படியே எடுங்க கார்த்திக், ஓகே உங்களுக்கு வர்றது நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அவ்வளோ பிரமாதமாக கார்த்திக் எடுத்திருக்காரு. அதாவது இது வந்து ஒரு பதில் உங்களுக்கு சொல்லும். எப்படின்னா, இந்த கோவிடுக்கு அப்புறம் எல்லாரும் படம் பார்க்குறதுடைய அவுட்லுக் மாறிடுச்சு. மலையாளம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஸ்பானிஷ் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, கொரியன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து அந்த ட்ரெண்டே இப்போ மாறி போச்சு, எது எடுத்தால் எடுபடும் அப்படின்னு ஒரு குழப்பம் நிறைய பேருக்கு இருக்குது இல்லையா. கார்த்திக் வந்து இதை வந்து நியூ ஏஜுக்கு நியூ ஏஜ், ஹைப்பர் லிங்க் த்ரில்லருக்கு ஹைப்பர் லிங்க் த்ரில்லர், அதே மாதிரி ஓல்ட் ஸ்கூலுன்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா உள்ளே எக்கச்சக்கமான சென்டிமெண்ட்ஸ், இமோஷன்ஸ், அப்பா பையன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், லவர்ஸ், ஓகே இதெல்லாம் இந்த விஷயங்கள் ட்ரெண்ட் எவ்வளோ மாறினாலும் இந்த சென்டிமெண்ட்ஸ் மாறாது இல்லையா. அதையும் உள்ள பியூட்டிஃபுல்லாக வச்சு டெக்னிக்கலி அவ்வளோ சவுண்ட், இந்த படத்துடைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ், டிஓபி, மியூசிக், எடிட்டிங் இதெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் பேசப்படும். அவங்க எல்லாரும் போக போக ரொம்ப பெரிய ஆட்களாக வருவாங்க இண்டஸ்ட்ரியில், இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்கெல்லாம். அதுக்கு வந்து கார்த்திக்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. அவ்வளோ பிரமாதமாக கார்த்திக் பண்ணியிருக்காரு.
அடுத்தது வந்து படத்தின் நாயகன் அதர்வா. அவரை நான் சொன்னேன், ஓகே அவருக்கு நிறையா ரோல்ஸ் பண்ணியிருக்காரு, அவருடைய ஃபேன்ஸ் எப்போவுமே அவர்கிட்ட இன்னும், அதாவது கார்த்திக்குடைய ஃபேன்ஸ் எல்லாம் என்ன கேட்குறாங்கன்னா சோஷியல் மீடியாவில் கேட்பாங்க, எங்களுக்கு அந்த மீட்டரில் எப்போ நீங்கள் திரும்பி படம் எடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி. அதர்வா கிட்ட வந்து வேற ஒரு அந்த பழைய மீட்டர்கள் எதுவும் இல்லாமல் வேற ஒரு புது மீட்டர் இந்த படத்தில் உங்களுக்கு இருக்கும். ஹிஸ் ரேஞ்ச் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ், த வே ஹி ஹஸ் போர்ட்ரேட் ஹிம்செல்ஃப், த ஈஸ் வித் விச் ஹி ஹஸ் ஆக்டட். ஓகே, அது வந்து எங்களுக்கு பார்த்ததுக்கப்புறம் கார்த்திக் ஒரு நாள் என்கிட்ட வந்து ஹி டோல்ட் மீ, ஓகே இந்த படத்துடைய ஹீரோ பேர் வந்து வெற்றி, எனக்கு வந்து வெற்றியை வேற யாரும் ப்ளே பண்ணியிருந்தா இவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு கார்த்திக் சொன்னார். அது வந்து அந்த ஹீரோவுக்கு கிடைச்ச ஏற்கனவே கிடைச்ச வெற்றி அப்படின்னு வச்சுக்குவோம். அடுத்தது வந்து 2 பேர் இந்த படத்தில். ஒன்று சரத் அண்ணா, ஓகே டியூ டு அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஹி குடன்ட் ஜாயின் அஸ் டுடே. அடுத்தது வந்து ரஹ்மான் சார். ரஹ்மான் சார் வந்து அவர் வந்து எப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு தனி ரிலேஷன்ஷிப் இருக்குது. நான் எவ்வளோ பேசினாலும் ப்ரொடியூசர் சைடு நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, நானும் கார்த்திக் நரேனும் வேறுன்னு ரஹ்மான் சார் சொல்லிடுவார். ஏன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப். ஹீ ட்ரஸ்ட் கார்த்திக் நரேன் பிளைண்ட்லி அண்ட் கார்த்திக் நரேன் ட்ரஸ்ட் ரஹ்மான் சார் பிளைண்ட்லி. ஸோ இது ரொம்ப ஒரு சேலஞ்சிங் ரோல். அந்த சேலஞ்சிங் ரோலில் எத்தனை சேலஞ்சஸ் இருந்தாலும் கார்த்திக் நீ எடுக்கிற நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு ரஹ்மான் சார் சொன்னார். இதுக்கு நான் விட்னஸ், நான் கூட இருந்தேன் இதில் நடக்கும்போது. அண்ட் ப்ராடக்ட் ஹஸ் கம் அவுட் வெரி பியூட்டிஃபுல்லி. ரஹ்மான் சாரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் பற்றி சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து படத்துக்கு வந்து எந்த அளவுக்கு அந்த கேரக்டரை மெருகேற்றி கொடுக்க முடியுமோ, ஓகே அதை வந்து மோர் தேன் ஆர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணி கொடுத்துட்டாரு. சரத் அண்ணா அதே மாதிரி இந்த படத்துலையும் வெளியே கேட்டாங்க, நிறைய காப் ரோல்ஸ் வந்திருக்கு. இது காப் ரோல் தான், ஆனால் இது வந்து முற்றிலும் ஒரு வித்தியாசப்பட்ட ஒரு ரோல். அந்த காப்புக்கே உரிய அந்த கம்பீரம் ப்ளஸ் அ லாட் ஆஃப் இமோஷன்ஸ், அந்த அடக்கி வாசிக்க வேண்டிய நேரத்தில் அடக்கி வாசிக்கிறது, கொந்தளிக்க வேண்டிய நேரத்தில் கொந்தளிக்கிறது, அதெல்லாம் வந்து சரத்தண்ணா வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு வந்து ஒரு பிஸி ஸ்கெடியூலில் இவங்க எல்லாம் இருக்கும்போது, சரத்தண்ணா ரஹ்மான் சார்லாம் இருக்கும்போது அது கரெக்டாக வந்து அதை வந்து கச்சிதமாக அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்து முடிச்சுட்டு போனாங்க. அதுவும் எங்களுக்கு வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய ப்ளஸ். ஒரு பெரிய ஆச்சரியம் எங்கள் எல்லாருக்கும் இந்த படத்தில் வந்து துஷ்யந்த் எவ்வளோ பிரமாதமாக நடிச்சிருக்காரு அப்படின்ட்டு. அது எல்லாருமே படத்தை பார்த்து நாங்கள் எல்லாருமே சொல்லி காட்டுற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, முரளி, நரேன் இவங்கெல்லாம் வந்து தேவ் ஆல்சோ பிளேட் இம்பார்ட்டன்ட் காஸ். அங்கே முன்னாடி அடையாளமே தெரியாமல் நோபல்னு ஒருத்தர் உட்காந்துருக்காரு. அவர் யாருடைய ஃப்ரெண்டுன்னு நினச்சேன். அவர் எங்கள் படத்தில் நடிச்சிருக்கிற நோபல் தான். அவரும் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அம்மு அபிராமி, மிரியட் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ், கலகலப்பு, சிரிப்பு, சோகம், கோபம், வருத்தம் எல்லாத்தையும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கும் கெரியரில் இந்த படம் வந்து ஒரு பெரிய ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். நிறைய படங்கள் பண்ணியிருக்கீங்க நீங்கள் எல்லாருமே. நான் என்ன சொல்கிறதுன்னா, திஸ் ஷுட் பி எட் அனதர் ஸ்டெப்பிங் ஸ்டோன் இன் யுவர் கெரியர்ஸ், ஓகே அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். டிஜோ டாமி இந்த படத்துடைய டிஓபி. டிஜோ டாமியை வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது வந்து கார்த்திக். அதிலிருந்து நான் வந்து டிஜோ டாமியை வச்சு 2 சினிமா பண்ணிட்டேன். ரிலீஸ் ஆக போகிற சென்னை சிட்டி கேங்ஸ்டர்ஸும் டிஜோ டாமி தான் டிஓபி. அதுக்கு அடுத்தது வர